6 மாசம் கழிச்சு குழந்தை பெத்துக்கல அந்த குழந்தை போட என்னங்குது டாக்டர். இதெல்லாம் டாக்டர் பேசுற பதிலாக. என் குழந்தை பிறந்து நல்லாதாங்க இருந்துச்சு, மருத்துவமனை அலட்சியத்தால தான் இறந்துடுச்சுன்னு கதறி எழுத பெற்றோர்கள். எனக்கு கல்யாணம் 2020 ஆனது. இப்பதான் குழந்தை ஏதாவது வைக்கப்பட்ட குழந்தையை தோண்டி எடுத்து நடந்த சோதனை. இதுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டோன்னு மருத்துவமனை மேல காவல்துறையில புகார். 7வது மாசத்துக்கு அப்புறம் இங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன். எனக்கு எந்த வலியுமே வரல. ஆனா ஜெல் கொடுத்து தான் எனக்கு வலி வர வச்சு குழந்தைய எடுத்து 2 மணி நேரம் மானிட்டர்ல வச்சிருந்தாங்க. ஆனா என் குழந்தை 36வது வாரத்திலேயே பிறந்துருச்சு. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தது இல்லாம அடுத்து 13 மணி நேரம் எந்த நர்ஸும் டாக்டரும் பார்க்கவே இல்லை. நைட்டு 1:30 மணிக்கு போயிட்டு குழந்தை ஒரு மாதிரி இருக்கு, டாக்டர் வர சொல்லுங்கிறதுக்கு இதுதான் டாக்டர் வரமாட்டாங்க, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பால் கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி விடிய காலம் 5:30 மணிக்கு குழந்தை அனுத்துற மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே போமா நான் ப்ரஷ் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்களோட முழு கவனக்குறைனால இன்னைக்கு என் குழந்தையே இல்லாம போயிடுச்சு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த பிரவீன்ராஜ் அப்படின்றவங்களுக்கும் திருச்சி மாவட்டம் புலிவலம் பகுதியை சேர்ந்த ராதிகா அப்படின்றவங்களுக்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்காமா. 3 வருஷம் கழிச்சு ராதிகாக்கு குழந்தையும் பிறந்திருக்கு. திருச்சியில இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில தான் கடந்த 19ஆம் தேதி மாலை பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. 20ஆம் தேதி சுகப்பிரசவத்திலையும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கா. குழந்தை பிறந்து 24 மணி நேரத்துல மருத்துவமனை குழந்தைய சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அது தொடர்ந்து குழந்தைக்கு பவுடர் பாலையும் கலக்கி கொடுத்ததாகவும் கூறப்படுது. குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படவே பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. கனத்த இதயத்தோடு எல்லா சடங்குகளையும் முடித்த பெற்றோர்கள் குழந்தையுடைய இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவமனை மேல காவல்துறையில புகார் கொடுத்திருக்காங்க. புகாரின் பெயர்ல அரசு மருத்துவமனை காவல் நிலைய போலீசார் அந்த தனியார் மருத்துவமனை மேல சந்தேகத்துக்கிடமான மரணம் அப்படின்னு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்களாம். குழந்தை உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டாதான் உண்மை தன்மை வெளியில வரும் அப்படின்னு தாசில்தார் சக்திவேல் முருகன் தலைமையில 2 அரசு மருத்துவர்கள், காவல் ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் பாதுகாப்போட குழந்தையுடைய உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. பரிசோதனை முடிவுகள் வெளியில வந்ததுக்கு அப்புறமா குழந்தை இறப்புக்கான காரணம் குறித்து தெரிய வரும் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து மருத்துவர்கள் தெரிவிக்கும் போது சுகப்பிரசவத்துல பிறந்த குழந்தை நல்ல ஆரோக்கியத்தோட தான் இருந்திருக்கு, அதுக்கு முறையான சிகிச்சையும் கொடுத்தோம், ஆனா குழந்தை இறந்துடுச்சு. குழந்தை இறப்பிற்கான காரணம் குறித்து பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொண்டிருக்கோம். பரிசோதனை அறிக்கை வெளியில வந்ததுக்கு அப்புறமா குழந்தை இறப்பிற்கான உண்மையான காரணம் தெரிய வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு.